श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 22வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறுவது பக்தியின் பெருமையை, அதாவது ஒருமுகமான பக்தி, அந்த பகவானிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த இறைவன் மேல பரிபூர்ணமான ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் அந்த பக்தி, அதன் பலனை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அப்படி சொல்லும் போது அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம், எவர்கள் எப்பொழுதும் அனன்யமாக, நித்தியமும் அனன்யம் என்று சொன்னால் வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் இறைவன் மேல மட்டுமே தியானத்தை செலுத்துகிறவர்கள். வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறா என்றால் எதிலிருந்து விலகி இருக்கா என்பது பொருள் அல்ல. எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை இறைவனின் சிந்தனையில செய்கிறார்கள் என்றும் பொருளை வைத்துக் கொள்ளலாம். சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கடை வைத்திருக்கிறவராக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வேலை செய்கிறவராக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கும் டீச்சராக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் நம்ம வேலை செய்தாலும் சரி, நம்ம செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதை இறைவனை மனதில் வைத்து செய்ய வேண்டும். அப்படி அவரை மனதில் வைத்து செய்தோம் என்றால் தானாகவே நமக்கு மண்டையில ஸ்ட்ரைக் ஆகுமா, இந்த செயலை செய்பவன் நான் அல்ல, என்னையும் மீறி எனக்கும் மேலான ஒருத்தர் இருக்கார், அந்த இறைவன், அந்த பகவான் தான் என் மூலமாக இந்த செயலை செய்து கொள்கிறார் என்ற அந்த தத்துவம் நமக்கு புரிய வரும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய தப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா என்றால், நம்ம செய்ய தப்பெல்லாம் நம்ம செய்துட்டு இந்த செயலை நான் செய்யலை, பகவான் தான் செய்ய சொல்றார் என்று சொல்ல முடியாது. என்றால் அது தப்பு என்று தெரிந்தே நம்ம செய்கிறோம். அது தப்பு என்று நம்ம தெரிந்து செய்யும் போது நான் தான் செய்கிறேன் என்ற பாவம் நமக்கு தானாகவே வந்துடுறது. அந்த மாதிரி செயல்களுக்கு இறைவன் பொறுப்பாக மாட்டார். முற்றிலுமாக கர்த்தா நான் அல்ல என்ற அகங்காரம் இல்லாமல், செய்பவன் நான் அல்ல, செயலும் நான் அல்ல, இந்த செயலும் செய்பவனும் அந்த இறைவனே என்ற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்தால் மட்டுமே, அனைத்தும் அந்த இறைவனின் மயமாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் மட்டுமே அவனுக்கு எப்பொழுதும் இறைவன் காட்சி தந்த அந்த பக்தியையும் வளர்க்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். இந்த ஸ்லோகத்தின் இறுதியில் சொல்வது யோகக்ஷேமம் வஹாம்யஹம் என்று சொல்றார் கிருஷ்ணர். யோகக்ஷேமம் என்றால், யோகம் என்றால் அந்த பக்தனிடம் இல்லாத விஷயங்களை நான் அவனுக்கு அளிக்கிறேன். க்ஷேமம் என்றால் அவனிடம் இருக்கும் ஏற்கனவே இருக்கும் விஷயங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணர். இரண்டுத்தையுமே அவர் பண்றார். ஒன்று, நம்மிடம் இல்லாத விஷயங்களை, நற்குணங்களாக இருக்கட்டும், செல்வத்தை நம்ம எதை வேண்டுகிறோமோ பகவானிடம் அதை வாரி வழங்குறாரே அவர். அது எப்படி என்றால் யோகத்தினால் மட்டுமே. யோக க்ஷேமம், க்ஷேமம் என்றால் ஏற்கனவே இருக்கும் விஷயங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கார். அதால ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை பார்த்து கொள்வதிலும் புதிதாக விஷயங்களை நமக்கு அளிப்பதிலும் அந்த பகவானை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படியாக அனன்யமாக அனைவரும் பக்தி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வழிதான் கீர்த்தனம் என்று ஏற்கனவே பார்த்தோம். பஜனைகள் செய்வது, பகவானின் நாமங்களை உச்சரிப்பது, பகவான் நாமஸ்மரணத்தை செய்வது, அப்படி பஜனைகள் கீர்த்தனைகள் எல்லாம் செய்து அந்த பகவானின் சிந்தனையிலேயே இருப்பதனால் அந்த பகவானை சென்றடைவதற்கு எளிமையான ஒரு வழி. அவரை மனதிலேயே வைத்துக்கொண்டு அந்த பகவான் மனதுக்குள்ளே இருக்கார் என்று உணர்ந்து கொண்டு அந்த பகவானை மனதுக்குள்ளேயே தியானம் செய்கிறோம். இவர் உள்ளே இருக்கார் என்பதை உணராமல் பல கோவில்களுக்கு சென்று எந்த பயனும் இல்லை. அந்த கோவிலில் அந்த அந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவன் நமக்குள்ளதான் இருக்கார் என்பதை உணர்வதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கு. அப்படி இருக்கும் அந்த இறைவனை உணர்வதற்கு அனன்யமான ஒரு வழியில் செய்ய வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் நம்மிடம் இல்லாத விஷயங்களை நமக்கு பகவான் தருவார். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கும் விஷயங்களை அவர் காப்பார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் 22வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.